கார்டு எடுத்து ஷஃபில் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கார்டு எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் கார்டு அப்படியே மேக்னெட் மாதிரி அப்படியே இழுத்துட்டே இருந்தது. லார்ட், டேக் சார்ஜ் வித் அத்தாரிட்டி. டேக் சார்ஜ் வித் அத்தாரிட்டி. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை வந்துட்டு முழு மனசோட ஏற்றுக்கோங்க. நிறைய லெசன்ஸ் கற்றுக்கிட்டீங்க. நிறைய லெசன்ஸ் வந்துட்டு உங்கள் மூலியமாக சில பேருக்கு லைக் கர்மா மாதிரி ஒர்க் ஆகிட்டும் இருக்குது, ஆகவும் போகிறது சில பேருக்கு. அவங்களுக்கு கர்மா, உங்களுக்கு நல்ல கர்மா, அவங்களுக்கு பேட் கர்மா. அவங்க பண்ண விஷயங்களை வந்துட்டு திரும்ப அவங்களுக்கே ஒரு மருந்து மாதிரி கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணிக்கிட்டீங்க. நீங்கள் என்னெல்லாம் இன்கேஸ் நீங்கள் செட் பண்ணலை, அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன் நீங்கள் செட் பண்ணலைன்னா நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. உங்கள் மைண்டில் நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்களோ அந்த விஷயங்களை திரும்ப நீங்கள் லைஃப்பில் பண்ண மாட்டீங்க. ஒரு லெசன் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க, அந்த லெசன் திரும்பவும் நீங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் என்றைக்குமே நீங்கள் வந்துட்டு மறக்காமல் லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணிக்கிட்டு தான் போவீங்கன்றதில் ஒரு குறியாக இருக்கணும். ஒரு இன்டென்ஷன் மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் லைஃப்பில் நீங்கள் உங்களை மாதிரி நீங்கள் லைக் பாஸ்ட்டில் நீங்கள் இருந்த அந்த பர்சன் மாதிரி நீங்கள் யாரையாவது நீங்கள் மீட் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்குது, யாராவது உங்கள் முன்னாடி அந்த மாதிரி ஹெல்ப்காக உங்கள் முன்னாடி இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் எப்படி நீங்கள் இதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வெளியில் வந்தீங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். ஓகே, இது ஒரு லைக் கர்மா மாதிரி, ஒரு நல்ல கர்மா மாதிரி. நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கடவுள் கொடுத்ததான் நினச்சி அவங்கள அதுலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வரதுக்கான ஒரு விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, வந்திருக்கீங்க. நீங்கள் இப்போ யோசிக்கும் போது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் பர்சன். இப்போ நீங்கள் கடவுள் உங்களுக்காக இந்த உலகத்தில் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா கடவுள் உங்களுக்காக ஏதோ ஒரு வகையில் ஒரு டாஸ்க் மாதிரி ஒரு ஒர்க் உங்களுக்காக ஒரு ஜாப் எடுத்து வச்சுருக்குறாரு. சில பேர் அவங்கவுங்க என்ன ஜாப் பண்ணுறாங்களோ அந்த ஜாப் மூலயமா சில பேருக்கு அவங்க மூலயமா ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன மாதிரியான ஜாபில் இருக்கீங்களோ நீங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் அதில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்போவுமே ரெடியாக இருக்கணும். எப்போவுமே வந்துட்டு ஒரு ஓப்பன் மைண்டாக இருக்கணும். நீங்கள் ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது மற்றவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் பணம் கொடுத்து தான் கிடையாது, ஒருத்தவங்களுக்கு ஒரு சப்போர்ட் நீங்கள் இருக்கீங்க, உங்களால் என்ன முடியுமோ அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் உங்களால் பண்ண முடியும், ஒரு கைடன்ஸ் கொடுக்க முடியும். அந்த மாதிரியான சில ஒர்க் நீங்கள் எப்போவுமே ரெடியாக இருக்கணும். கடவுள் உங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் மாதிரி உங்களுக்கு கையில் உங்களுக்கு ஒரு ஒரு பவர் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பவர் உங்களுக்கு இப்போ நீங்கள் கெயின் பண்ணிங்களே இந்த பவர் ஜஸ்ட் உங்களுக்கு மட்டுமே கிடையாது. ஃப்யூச்சரில் இல்லை நீங்கள் போகிற இந்த லைஃப் பாத்தில் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த பவர் உங்கள் மூலியமாக மற்றவங்க லைஃப் சேஞ்ச் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஓகே, வேறு என்ன மாதிரியான மெசேஜஸ் உங்களுக்கு வருதுன்றது பார்ப்போம். ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, போஸ்ட் பண்ணி எடுத்துக்காதீங்க. உங்களுக்கான ரீடிங்னா உங்களுக்கே தெரியும். Oh my gosh. 3 of Wands. 10 of Swords. Hard work. Gained. Like overcoming. நீங்கள் உங்களுக்காக ஒர்க் பண்ண மாதிரி மற்றவங்க லைஃப்லேயும் நீங்கள் வந்துட்டு அவங்க லைஃப்லேயும் வந்துட்டு நீங்கள் ஒரு லைட் மாதிரி நீங்கள் இருக்க போகிறீங்கன்றதுக்கு வந்துட்டு இது ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரியான ஒரு விஷயம்தான். மற்றவங்க லைஃப் அந்த சைக்கிள்ஸ் அவங்களுக்கு கைட் பண்ண போகிறீங்க, அது அவங்க க்ளோஸ் பண்ணுறதுக்கும் அவங்க லைட் மாதிரி நீங்கள் ஒரு டவர், ஒரு லைட் தெரியும் இல்லையா, அந்த பீச்லலாம் போனீங்கன்னா அந்த தூரத்தில் ஒரு லைட், அந்த மாதிரியான ஒரு லைட்டாக தான் நீங்கள் மற்றவங்களுக்காக நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. லைஃப்பில் வழி தெரியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் மூலயமா ஹெல்ப் கண்டிப்பாக நீங்கள் பண்ணவும் போகிறீங்க.
இந்த மாதிரியான பர்சன்ஸ் நீங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக மீட் பண்ணுவீங்க. ஏன்னா சில நேரத்தில் வந்துட்டு உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நீங்கள் தாண்டி வந்துட்டீங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டு நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி நீங்கள் வந்துட்டீங்க. நிறைய பெயின் அனுபவிச்சிட்டீங்க. நீங்கள் தனியாக ஹேண்டில் பண்ணீங்க. எல்லா விஷயம் நீங்கள் தனியாக ஹேண்டில் பண்ணீங்க. ஜஸ்ட் கடவுளோட துணையோட. ஆனால் இப்போ நீங்கள் லைஃப் இந்த ஜேர்னியில் இந்த பாத்தில் நீங்கள் மீட் பண்ண போகிற அந்த பர்சன்ஸ்க்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருக்க போகிறீங்க. நீங்கள் ஒரு அந்த லைட், அந்த டவர் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு லைட் மாதிரி நீங்கள் இருந்து அவங்களுக்கு கைட் பண்ண போகிறீங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க. சில பேர் உங்கள் ஃபேமிலி பர்சன்ஸ்க்காக இருக்கலாம், உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு நீங்கள் பண்ண போகிறதா இருக்கலாம். சில பேர் அந்த அத்தாரிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ தான் பார்க்குறேன் அந்த கார்டு, நான் எம்பரர் கார்டு. அந்த அத்தாரிட்டி கடவுள் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. எல்லா இடத்துலையும் கடவுள் வந்து யாரையும் வந்துட்டு நேரடியாக வந்து ஹெல்ப் பண்ணுறது இல்லை இல்லையா? எதனா ஒரு பர்சன் மூலியமாக அப்படி தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த மாதிரியான ஒரு பர்சனாக தான் நீங்கள் இப்போ இந்த லைஃப் டைமில் நீங்கள் இந்த ஒரு ஒர்க் நீங்கள் பண்ண போகிறீங்க. இது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக இருக்கணும். கடவுள் இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் உங்களை வச்சதுக்கு, இந்த மாதிரி ஒரு பொசிஷன் உங்களை வச்சு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பர்சனாக உங்களை சேஞ்ச் பண்ணி இருக்கிறதுக்கு நிஜமே ஒரு புண்ணியமாக நினைக்க முடியுமே தவிர எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இந்த வீடியோ கூட எல்லாரும் யாருக்கு சேரணுமோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ சேரும். இன்கேஸ் இந்த வீடியோவில் நீங்கள் வந்தாலுமே இது வரைக்கும் நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்கீங்க, இது வரைக்கும் நீங்கள் இந்த மெசேஜ் கேட்டுட்ருக்கீங்கன்னா அந்த பர்சன் நீங்கள். சில பேர் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் கூட போயிட்டுருக்கலாம், வீடியோ ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் போயிருக்கலாம் வெளியில். ஏன்னா அது அவங்களுக்கான விஷயம் கிடையாது, அவங்களுக்கான மெசேஜ் கிடையாது. நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா அந்த பர்சன் நீங்கள். அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அந்த மாதிரியான ஒரு பவர் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. மற்றவங்களுக்கு நீங்கள் கைட் பண்ணுற அளவுக்கு, நீங்கள் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு, அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் மைண்ட், ஒரு லீடர்ஷிப் இருக்கக்கூடிய பர்சனாக உங்களை கடவுள் மாற்றிருக்கிறாங்க. நீங்கள் சேஞ்ச் ஆகிறதுக்கு கடவுள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்க. என்ன மாதிரியான விதத்தில் வேணாலும் நீங்கள் ஹெல்ப் பண்ண போகிறீங்க. நல்ல விதத்தில், நல்ல இன்டென்ஷனோட நீங்கள் ஹெல்ப் பண்ண போகிறீங்க. அந்தளவுக்கு நீங்கள் ஒரு கைண்ட், ஒரு நல்ல பர்சன். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது ஒரு மாதிரியான ஒரு பவர், ஒரு அத்தாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த பவர் உங்கள்கிட்ட இருந்து யாரும் எடுக்க முடியாது. இப்போ நீங்கள் சில பேர் அதை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, டவர் சொன்ன இல்லையா, லைக் டவர், அந்த லைட் நீங்கள் தான் இருக்க போகிறீங்க. நிறைய பேருக்கு கண்டிப்பாக நிறைய பேரோட லைஃப் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆனது மட்டும் இல்லாமல், சேஞ்ச் ஆக போகிறது மட்டும் இல்லாமல், நிறைய பேரோட லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கு நீங்கள் ஒரு உதாரணமாக இருக்க போகிறீங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இன்கேஸ் இருக்கீங்க லேடிஸ் அந்த மாதிரின்னா, நான் ஜாப் போல் நான் எப்படி பண்ண முடியும், ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஒருத்தவங்க என்ன சொல்கிறது, உங்களை பார்த்து இல்லை உங்ககிட்ட ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வருவாங்க. நீங்கள் அதை உணர்வீங்க, அவங்களோட கஷ்டத்தை உணர்வீங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, ஒரு கைடன்ஸ் கொடுப்பீங்க அவங்களுக்கு. நீங்கள் உங்களுடைய ஸ்டோரி நீங்கள் அவங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். நான் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் இருந்தேன், இப்போ நான் இந்த ஸ்டேஜ்லேருந்து நான் இப்போ இங்கே இதில் வந்திருக்கேன். நான் உங்களுடைய லைஃப் ஸ்டோரி மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும், அவங்க லைஃப்பில் முன்னேறதுக்கு. உங்கள் லைஃப் ஸ்டோரி ஒவ்வொருத்தவங்க லைஃப்பில் ஒவ்வொரு விதமான லைஃப் ஸ்டோரி இருக்குது. நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது இந்த உலகத்தில், ஃபுல்லாகவே நிறைய ஸ்டோரிஸ். பவர் ரொம்ப முக்கியம் லைஃப்பில். பணம் மட்டும் இருந்தால் பவர் கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த பவர் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் நிறைய பேருக்கு பண்ண முடியும். பணமும் தேவை, அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பவரும் தேவை நமக்கு. மற்றவங்க லைஃப் சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு பணம் இருந்தால் தான் சேஞ்ச் பண்ண முடியும்னு இல்லை. சில விஷயங்கள் பணம் இல்லாமல் சில பேரோட லைஃப் சேஞ்ச் ஆகுதுன்னா அது சேஞ்ச் பண்ணுற அளவுக்கான ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்குது. கண்டிப்பாக 1010, 555, 444 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம்.
333. ஒருத்தவங்களோட உழைப்பு வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்துட்டு அது பஞ்சாமிர்தம் சாப்பிட்ற மாதிரி உழைக்காமலேயே நிறைய விஷயங்கள் எடுத்துப்பாங்க. இது யாருக்குன்னு தெரியல. ஜஸ்ட் மெசேஜ் சேனல் ஆச்சு சொல்கிறேன் நான். அது எந்த விதத்துலன்னு தெரியல. ஒருத்தவங்களோட உழைப்பு மற்றவங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி பஞ்சாமிர்தம். நிறைய பேரோட கண்ணு உங்கள் மேலே இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, இதுதான் உங்களுக்கான மெசேஜ். ரீடிங் ரெசனேட் ஆகியிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். வேறு ஒரு ரீடிங்கில் நான் உங்களை பார்க்குறேன். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.